இந்த செல்லக்குட்டி மூன் ஏன் இங்க சோகமா உட்காந்துருக்காங்க? ஏன்னா அவங்கள டெய்லி ஒரு பாப்பா வந்து கீழே வா மூன்னு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு அந்த பாப்பா வந்து கூப்பிடல. அதனால மூணே கீழே வந்து அந்த பாப்பாவை தேடுறாங்க. அந்த பாப்பாவை காணோம். உடனே மூன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. திரும்ப நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி அந்த மூன் பாக்குறாங்க, காணோம். நெக்ஸ்ட் டேவும் பாக்குறாங்க, காணோம். ஏதோ இந்த மூனுக்கு வந்து டவுட் வந்துடுச்சு, ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் இந்த பாப்பாவை காணோம். நம்ம கொஞ்சம் ஏர்லியரா வந்து நம்ம செக் பண்ணலாம் இந்த பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லியரா வந்து பாக்குறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது அந்த பாப்பா உண்மையாலுமே வந்து அந்த மூனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஒரு மான்ஸ்டர் வந்து அந்த பாப்பாவை தூக்கிட்டு போயிருது. இந்த மூனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணியாவது அந்த பாப்பாவை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த மூன் அந்த மான்ஸ்டரையும் அந்த பாப்பாவையும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அந்த மான்ஸ்டர் அந்த பாப்பாவை வேறொரு உலகத்துக்கு கடத்திட்டு போக ட்ரை பண்ணுச்சு. உடனே விடுமா இந்த மூன், நான் எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்தியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிற எல்லா சக்தியும் பயன்படுத்தி அந்த குழந்தையை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் இந்த மூணும் இந்த பாப்பாவும் டெய்லியும் டான்ஸ் ஆடி விளையாடுறாங்க. குட்டீஸ், உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மூன் மாதிரி தான் உங்களோட அம்மா அப்பா. உங்களை எந்த ஆபத்து வந்தாலும் எப்படியாவது எது செஞ்சாவது காப்பாத்திடுவாங்க. அதனால எப்பயுமே உங்க அம்மா அப்பாவை தான் நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகேவா?